గిరిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం సర్వరోగ దోஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று பாபா உங்களிடம் நல்ல செய்தியுடன் வந்துள்ளார். இதுவரை நீங்கள் கேட்காத மகிழ்ச்சியான செய்தி அது. பாபா ஒவ்வொரு நாளும் என்னுடன் இல்லை என்ற சந்தேகம் உங்களுக்கு நிறைய உள்ளது. நான் ஒவ்வொரு கணமும் உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பினால் நான் உங்களுடன் இருப்பது போல் இருக்கும் இல்லையா என்று நீங்கள் உணரலாம். பாபா என்னுடன் இல்லை, அவர் எங்கே இருக்கிறார்? நான் பாபாவிடம் சென்றாலும் அவர் என் விருப்பத்தை அல்லது என் பிரச்சனையை கேட்கவில்லை என்று நினைத்தால் அது நீங்கள் நினைப்பது போல் இருக்கும். அப்படியானால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் உள் மனம் உங்களுக்கு எப்படி பதிலளிக்கிறது? நீங்கள் அதே வழியில் பதிலை பெற முடியும் இல்லையா? சாயி என் மனதில் இருக்கிறார். அவர் என் ஒவ்வொரு வார்த்தையும் சிரமத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பதிலளிக்கிறார். அவர் என் பிரச்சனையை நீக்குவார். நீங்கள் முழுமையாக நம்பினால் அது உங்களை சுற்றி இருப்பது போன்றது. நீங்கள் என்னை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நான் உங்களை நம்புவேன். வரம்பற்ற அறிவுடன் எல்லாவற்றையும் உங்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றுவேன். பாருங்கள் குழந்தையே, நான் என்னை மட்டும் நம்புங்கள் என்று மட்டுமே சொல்கிறேன். ஆடம்பரமாகவும் சூழ்நிலையுடனும் வழிபடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வெகு தூரம் பயணம் செய்து என் கோவிலுக்கு மட்டுமே வந்து என்னிடம் ஒரு பிரச்சனையை கேட்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களிடம் பேசுவேன். நீங்கள் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எனக்கு பாபாவின் நிலைமை. இதுதான் நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பீர்களா அல்லது இது என் விருப்பம் பாபா என்று சொல்வீர்களா? நான் கேட்பேன். பாருங்கள் குழந்தையே, என்ன பாபா பைத்தியக்கார அம்மா, பைத்தியக்கார அப்பா, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அன்புக்குரியவர்களை நிச்சயமாக பாதுகாப்பேன் என்று நான் உங்களுக்கு பல முறை வாக்குறுதியும் அளித்துள்ளேன். நான் என் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆனால் நீங்கள் என் மீது உள்ள அவநம்பிக்கையை அதிகரித்தே வருகிறீர்கள். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் எத்தனை முறை காப்பாற்றியுள்ளேன். நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உடனடியாக என்னால் கொடுக்காவிட்டாலும் பல முறை என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு பல முறை கொடுக்க முயற்சித்தாலும் நீங்கள் இன்னும் என்னை அடையாளம் காணவில்லை. பாருங்கள், நான் எப்போதும் உங்களுக்காக இருக்கிறேன். நான் உங்களை பாதுகாக்கிறேன். உங்களுக்கு இப்போது எதுவும் புரியாமல் இருக்கலாம். உங்கள் மனதில் கொஞ்சம் கடினமாக உணரும் போது பாபா உண்மையில் என் கஷ்டத்தை பற்றி யோசிக்கிறாரா அல்லது எனக்கு உதவுகிறாரா என்று நீங்கள் சந்தேகிக்கலாம். ஆனால் இந்த சாயி தன்னை நம்புபவர்களை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. எனவே என் நேரத்தில் என்னை நம்புங்கள். நான் வரும் நேரம் எதிர்பாராதாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த சிரமத்தை எதிர்கொண்டாலும் அந்த சிரமத்தை நீக்க எந்த வடிவிலும் நான் உங்களிடம் வர முடியும். நான் எந்த நேரத்திலும் வருவேன். எனக்கென குறிப்பிட்ட நேரம் இல்லை. எனவே நீங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் உங்களுடன் இருப்பேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவுவேன். உங்கள் சூழ்நிலையில் நான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். ஒரு தந்தையாகவும் ஒரு ஆசிரியராகவும் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை வழங்கியதால் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். எனவே நான் எப்போதும் அந்த அந்தஸ்தை உங்களுக்கு முழுமையாக கொடுப்பேன். என் மீதான உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும் வகையில் நான் நடந்து கொள்வேன். மேலும் சாய் எனக்கு அநீதியை இழைத்து விட்டார் என்று யாரையும் நான் ஒருபோதும் சொல்ல விட மாட்டேன். நான் என் கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றுவேன். எனவே நீங்கள் உங்கள் அனைவரையும் குறித்து நல்ல எண்ணங்களுடன் உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கையை உன் சாய்நாதர் மீது வைக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. அந்த வாழ்க்கை என்பதே உனக்கு உன் சாய்நாதர் மீது உள்ள அதீத பற்றுதன் காரணமாக உனக்கு பூங்காவனம் போல ஜொலிக்கும்.